கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வகையிலும் தேவனாகிய கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அன்பில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அதுவே இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்நாளிலே இன்னும் ஒரு புதிய நாளை காணக்கூடிய பாராட்டில கிருபைகளுக்காய் போடாக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து நல்ல சுகமத ஜீவனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நீர் நடத்தியிருக்கிற எல்லா தயவுக்காய் போடாக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. இப்போது துதிக்க, ஆராதிக்க, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராய் இருக்கிறதுக்காய் போடாக்கூடிய ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை எல்லாம் மக்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாசாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லேடி புஷ்பமே, மரதோற்றி போகும் தேவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இருக்கிறவராய் இருக்கிறவரே, இம்மானுவேல் தெய்வமே, நீ துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே, உடையே உயர்த்தி பிடிக்கிறோம் அப்பா. 2-3 பேர் நாமத்தினாலே எங்கு கூடினாலும் அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்னீங்களாண்டவரே. எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதாய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் கர்த்தாவே, எங்களை எல்லாம் நடத்த ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து நடத்தினவர் நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன், நிறைய வயது மட்டும் அப்படி செய்வேன்னு சொன்னீங்களே. ஜாலி தாங்கி சுமந்து தப்புவித்து பலப்படுத்தி எங்களை எல்லாம் வழிநடத்துகிறதுக்காய் மக்கோடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கிருபையின் கரங்களை கொடுத்து செபிக்கிறோம். தெய்வ கரம் எங்களோடு கூடவே இருக்கட்டும். எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து வீடுகளிலிருந்து ஆண்டவரே, இந்த ஃபேஸ்புக் மூலமாக கூட பார்த்து துதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. பலத்தினாலே இடை கட்டுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. கிருபை மூன்று பேராக கர்த்தரை ஜீவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அறியாத ஜனங்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஒரு சில பாடல்களை பாடுவோம். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். தேவனை ஆராதிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்ற ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன்.
தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அந்த தேவனை நம்பின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே. உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தலை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தலை என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
கூட வெட்கப்பட்டு போனது இல்லாம நம்மை விட்டு கொடுக்காத தேவனை உணர்ந்து பாட போகிறோம். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றார். விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர். எத்தனை பேர் உடலை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், நான் நோகடித்த போது உம் கிருபையால் அளித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் அளித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தி ஆண்டவரே, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. அல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை பாதுகாக்கிறவர், அவரோடு கூட செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகவே போகாது. உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம்,
மாற்றுகிறது. இதற்காக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள் நடுவு, எத்தனையோ சுகவீனங்கள் நடுவு இந்த உலகம் கடந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய பலத்தினால் எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, என்னுடைய சரீரத்தின் பலன் அல்ல, உங்க பலத்தினால் எங்களை எல்லாம் கொண்டு தாளித்து வைத்திருந்தார். எல்லாருடன் ஆண்டவரை ஆராதிக்கிறது என் கண்களை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை எல்லாம் கரம் பிடித்து நடத்துகிறது கைவிடாமல் உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இருதயத்தின் அடியாழத்திலிருந்து தேவனை மாத்திரம் நோக்கிப்பான். தேங்க்யூ. Well,
உமக்கு தான் ஆராதனை, உமை ஆராதிக்க தான் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை பெரிய சாக்கியம், அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம். உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்மை அன்பரை தெய்வமாக கொண்டது. அன்பரை நீங்களை பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். உமக்கே ஆராதனை. கவலைகளை எல்லாம் மாற்றணும். உடைந்து போய் ஒருவேளை அநேகத்தினார்கள் காயப்பட்ட கரத்தினாலே தொடுக்கிறதான். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், கவலைகள் எல்லாம் மாறட்டும், பயங்கள் எல்லாம் மாறட்டும். தியோஷி துணியா ரபோஷா பிரசன குடும்பங்களில் இறங்கட்டும். கிருபை ஊற்று வேண்டும். அழாதேன்னு சொல்லுங்க, பயப்படாதேன்னு சொல்லுங்கப்பா. ஓவிக்கார ஒரு புஷ்யா வரதான் அண்டவரே எல்லா பாரமான சூழ்நிலையும் அண்டவரே இலகுவாய் மாற்றணும், சமாதானமாய் மாற்றணும், சந்தோஷமாய் மாற்றணும். கிருபை ஊற்றுங்கப்பா. உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை எல்லாம் கட்டுங்க. வாழ வழியே என்கிற நிலைமையெல்லாம் மாறட்டு இயேசுவின் நாமத்தில் நீ கிருபையின் கட்டளைகளை கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தையை அண்ணாவை எங்களுக்கு எங்களை வழிநடத்தும்படி சொல்லுங்கள். தியானங்களை பொருட்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அந்த காலவெளியில கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவரிடத்துல வந்த ஒருவரை கூட அவர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. ஆமென், ஆமென். நீங்க எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களோடு கூட இருக்கிறதை விசுவாசி. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். வேதத்திலிருந்து சில வேத பகுதிகளை நம்ம தியானிப்போம். இந்த நாளில கூட மனிதர்கள் உடைந்து போயிருக்கிறாங்க. நம்ம ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி வேதாந்தத்திலிருந்து கூட பலரை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. உடைந்து போனவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், மரணப்படுக்கையில் இருந்தோம். அவங்களை எப்படி தேவனை சார்ந்து வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் கூட குறிப்புகளை நிறைவாக்குகிற தேவன். நாம இப்பொழுது வாசிக்கலாம். ஆகமம் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 3ல 17, 18, 19 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது ஒரு விசுவாச அறிக்கை. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனால் நம்பிக்கையற்ற ஒரு நிலை. இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இந்த உலகம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மரத்தை வைத்து அதிலிருந்து ஏதாவது கனிகள் கிடைக்கும் என்கிற சூழ்நிலையில துளிர் கூட விடாமல் போனால் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. திராட்சை செடிகள் ஒருவேளை
மரம் வைக்கப்பட்டாயிற்று, துளிர் கூட இல்லை. ஆனா செடிகள் இருக்கிறது, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அதுல பழம் இல்லை. எடுத்து சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் ஒலிவ மரத்துல பலன் அற்று போனார். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பேசுகிறது. முதலாவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, இரண்டாவது ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனா பலன் மட்டும்தான் இல்லை, அதையாவது நம்பி காத்திருக்கலாம். அடுத்த நிலை பலன் இருக்கிறது, பரிபூர்ணமாய் இல்லை, முதல் அற்று போயிற்று. அப்படின்னா என்னது? போடப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், தொழிற்காய் போடுகிற முதலீடு முற்றிலுமே இல்லாமல் போயிடுச்சு. முதலீட்டே இழக்கிறது. தொழில்களிலே நஷ்டம் வருவாங்க தெரியும், ஆனா முதலீட்டே இழக்கிற நிலை அங்க சொல்லுகிறான். அந்த ஒலிவ மரத்துல பலன் அற்று போனாலும், வயல்களில வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல்களிலே தானியம் விளையவே இல்லை, விளையாமல் போனாலும், மந்தையில கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், திரும்ப பேசுகிறார், முதலற்று போகுதல், ஒன்றுமில்லாத நிலை போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், இதெல்லாம் எதை காட்டுது? இன்றைக்கு நிலையில நிறைய பேர் சொல்றாங்க எதுவுமே இல்லை சிஸ்டர், பிசினஸ்ல ஒண்ணும் இல்லை, வேலையில ஒண்ணும் இல்லை, இன்கம் இல்லை, பலனே இல்லை இல்லைன்னு சொல்லுகிற சூழ்நிலையில இங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அப்படி இல்லைன்ற நிலையில நான் எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, இது உலகம் தேவன் ரெண்டு விதமான காரியத்தை பேசுகிறான். உலகத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, உலகம் நம்பிக்கை இழக்கப்படுகிறது, தேவனோ நம்பிக்கை கொடுக்கிறவர். ஆமென். நீ சொல்லும் போது எல்லாமே இல்லாம போனாலும் நாம் என்று பேசுகிறான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பணத்தை நம்பி வாழ்கிறவர்கள், அல்லது வேலையை நம்பி வாழ்றவங்க, தொழிலை நம்பி வாழறவங்க, நம்முடைய படிப்பை நம்பி வாழறவங்க, அல்லது நம்முடைய சொத்துக்களை நம்பி வாழ்றவங்க, பிள்ளைகளை நம்பி வாழ்றவங்க, பெற்றோரை நம்பி வாழ்றவங்க, உறவுகளை நம்பி வாழ்றவங்க, இப்படி எதையோ ஒரு நம்பிக்கை எதன் மீதோ வைக்கிற நபர்கள் தான் அது இல்லாமல் போகும்போது உடைந்து போறாங்க, அழுகிறதை பார்க்கிறோம். இடத்துல சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ சகோதரி சகோதரியே, நம்மள தேவ பிள்ளைகள், இந்த உலகம் அழுது புலம்புகிறது, உலகம் உடைந்து போகிறது, உலகம் நெகட்டிவான காரியத்தை பேசுது, எங்க கேட்டாலுமே துர்ச்செய்திகளாகவே இருக்குது. நம்முடைய கண்கள் கூட இதை பார்க்கிறது. நம்ம கூட நிறைய இழந்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இழப்புகள், ஈடு செய்ய முடியாத இழப்புகள் இருக்குது. இவைகளெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அல்லது எப்படி இருந்தால் நாம் இந்த காரியங்களிலே ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்த்தான் இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் பசியா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறேன், பட்டினியா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிர்வாணியா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒருவேளை வீடு, சொத்துக்கள், வேலை எதுவுமே இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு பிரிந்து போகிற நிலை யாரிடத்துல இருந்து? ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருகிறது, ஒருவேளை திருமணத்துல பிரச்சனை வந்தா டைவர்ஸ் வாங்கி போயிடுறாங்க, சொத்துக்களில பிரச்சனை வந்தா சகோதர சகோதரிகள் பிரிந்து போயிடுறாங்க, உறவுகள்லாம் உடைந்து போயிடுது. ஒருவேளை தொழில் கூடங்களில பிரச்சனை வரும்போது அங்க இருக்கிறவர்கள் அப்படியே சிதறடிக்கப்படுறாங்க. வேலையில பிரச்சனை வந்தா வேலையில இருந்து அப்படியே விலகி போயிடும். பிரச்சனைகள் வரும்போது உலக பிரகாரமான செயல்களை செய்கிற நபர்களை பார்த்து நாமும் அதே செய்யக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவழியில உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை திரும்பவுமாய் நினைவுபடுத்துகிறேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. இந்த நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது சும்மா உதட்டளவு சிரிப்பு,
என்னது உதடுல சிரிக்கிறது, கண்களிலே அந்த சோகம் தெரிகிறது. அநேகருடைய கண்களிலே அந்த சோகத்தை நம்மால பார்த்துட முடியும். உதடு என்னமோ சிரிக்குது, மனசு வலிக்குது, ரொம்ப வலிக்குது, பெயின்ஃபுல். இது எப்படி நம்ம கடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வாரா, தீர்க்கதரிசிகள் நிறைய காரியத்தை எழுதுறாங்க. அவர் மாற்றுகிறவர், உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். அவர் அலையிலே சொல்லுங்க, நல்லவர் அலையிலே சொல்லுங்க. அவர் மாற்றுகிறவர். உன்னுடைய இந்த துக்கத்தை, நீ கடந்து போகிற இந்த பாதையை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரோடு நீ இருக்க பழக வேண்டும். ஆமென். இங்க சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நிறைய பேர் சொல்றாங்க, கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. என்ன, நான் முன்னாடியே அப்படித்தான் இருந்தேன், இப்போ அப்படித்தான் இருக்கிறேன். நான் தேவனை அறியாத போதும் அப்படித்தான் இருந்தேன், அதே நிலைதான் தேவனை அறிந்த பிறகு இருக்கிறேன். அல்லது தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் சாப்பிட்டேன், இன்னைக்கும் நான் தான் உழைக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், இப்படியே தான் இருக்கிறேன், ஒன்னும் மாற்றமே எனக்கு வரலையே. எப்பொழுது அந்த மாற்றம் வரும்? எப்பொழுது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறான்? இங்கே தீர்க்கதரிசி மிக அழகாய் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான். எப்பொழுதும் போலவே நிறைய பேர் சோகமாவே இருப்பாங்க, சோகமாவே இருப்பாங்க. யாரையாவது குறித்து எரிச்சல் அடைப்பாங்க, யாருடைய ஆசீர்வாதமாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. அது கூட உங்களுடைய ஆசீர்வாதம் தனியா இருக்க சொல்லுங்க. யார் ஆசீர்வாதமா இருந்தாலும் நீ சந்தோஷப்படு, மற்றவங்க அழுதாலும் நீ அவர்களுக்கு ஆறுதல் செய்ய. உன்னுடைய நிலை எப்படி இருக்கணும்? நீ இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். 3 வேத பகுதிகளை நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம். ரூத்தின் புத்தகத்துல ரூத் அந்த 1வது அதிகாரத்துல அப்படியே மாமியாகி நகோமி எல்லாவற்றையும் இழந்த நிலையில, இதெல்லாம் இழந்துட்டா, ஒண்ணுமே இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்ல, வாழ வழி இல்ல, சாப்பிட வழி இல்ல, அந்த தேசத்துல இருக்க முடியாது. அங்க அந்த தேசத்துல பஞ்சம், அந்த தேசத்துல ஒன்றுமில்லாத நிலையில தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஒண்ணுமே இல்லாத நிலையில தன்னுடைய தேவனை நோக்கி நகோமி பயணத்தை ஆரம்பித்த போது ரூத் என்கிற ஒரு பிள்ளை இருந்தாள். அவளுடைய நிலை அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவளை பார்த்து அவளுடைய மாமி சொல்கிறார், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை உனக்கு கொடுக்கிறதுக்கு, என்னிடத்துல ஒரு ஆசீர்வாதமே இல்லை, நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். வாசிப்போம், ரூத் 1 வாசிப்போம். அதற்கு பின்பற்றுதல். எப்படி நம்ம தேவனை பின்பற்றணும்? ஒண்ணுமே இல்லை என் லைஃப்ல, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில நீ தேவனை பின்பற்றுகிறாயா என்பதுதான் கேள்வி. எனக்கு எல்லாமே நஷ்டம், நான் உபத்திரவப்படுகிறேன், பாடுபடுகிறேன், துன்பப்படுகிறேன், அழுகிறேன், உடைத்து போகிறேன், ஒண்ணுமே இல்லாத நிலையில யாரை பின்பற்றுகிறோம் என்பதுதான் கேள்வி. இப்ப இவ ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீ எங்க மதிக்கிறியோ, நீ சாகிற இடத்துலதான் நானும் சாவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வாழ்வை குறித்தோ ஆசீர்வாதத்தை குறித்தோ அவ உயர்த்தி பேசல, குறைவுல ஒரு காரியத்தை பேசுகிறாள். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட உன் வீடு என் வீடு, என்ன சொல்றது, உன் சொத்தெல்லாம் என் சொத்து. நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் எவ்வளவு அடிபட்டாலும் இந்த சொத்துக்கள் மீது இருக்கிற ஆசை, பணத்தின் மீது இருக்கிற ஆசை, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒட்டச்சு எழுதுறார், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் தங்களை அப்படியே உருவ குத்தி கொள்றாங்க. யாரும் குத்தி போடுறது இல்ல, யாரும் சாகடிக்கிறது இல்ல, யாரும் அவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது இல்ல, அவர்களே அதை இச்சித்து 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 செத்து இருக்கிறாங்கன்னு எழுதுறாரு. இப்ப இவ சொல்ற, உனக்கு வீடு இருக்குதான்னு கேட்கல. ஒருவேளை அந்த தேசம் நகோமி அங்கே போகிற அந்த தேசம் ரூத்துக்கு புதிய தேசம். நகோமி ஒரு மோனோட்டிய ஸ்திரீ, அவ பார்த்ததில்லை. இப்படி கேட்டுக்கலாம், உனக்கு அங்க சொந்த வீடு இருக்குதா, அங்க போனா எங்க தங்குவேன், எப்படி சாப்பிடுவேன்,
நீயே பட்டினியா தான் இருக்க போற, உடனே நான் வர முடியாது அப்படியெல்லாம் பேசல. அவ எதையுமே விசாரிக்கிற. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் சர்வ வல்லவர், அவர் தான் என்னுடைய தேவன். அந்த பயணத்துல 2 பேர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே நகோமி ஒரு காரியத்தை பேசுகிறாள். அவளை பார்த்து இவள் நீ நகோமி தானே என்று கேட்கிறாங்க. அவள் சொல்ற என்னை நகோமி என்று சொல்லுவானே, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரோ என்னுடைய வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கினான், என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றான். என் லைஃபே கசப்பு. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க என் வாழ்க்கையில என்ன சிஸ்டர் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் ஃபெயிலியர் தான். ஏன் தோல்வி வருகிறது சகோதரி? ஏன் தோல்வி வருகிறது சகோதரனே? நீ உலகத்துல இருக்கிற மனுஷனையே ஃபாலோ பண்ற. எதற்காக? அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்க கிட்ட சொத்து இருக்கு, அவங்க கிட்ட நல்ல வசதி இருக்கு, அவங்க உயர்ந்த பதவியில இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் இருந்தா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்துடும். நீ உலக மனுஷர்களை சார்ந்தே அவர்களை நம்பி அல்லது அவர்களுக்கு ஏதாவது நான் செய்வேன் என்று சொல்லியே வாழ்ந்து தோற்று கொண்டு இருக்கிறான். இந்த நகோமி பேசும்போது என்னுடைய வாழ்க்கை கசப்பாயிற்று, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டான், என்னுடைய வாழ்க்கையே கசந்து போச்சு, புருஷன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, பேர பிள்ளைகள் இல்ல, எதுவுமே இல்ல, இப்ப வாழ வழியே இல்ல, கசந்து போன என்னை பார்த்து ஏன் நீங்க நகோமின்னு சொல்றீங்கன்னு கேட்டான். ஆனா ரூத் பேசுகிறாள். போவாசை பார்த்து 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவ பல காரியங்களை பேசுகிறாள். அப்பொழுது போவாஸ் சொல்றான், உன்னை நான் நன்கு அறிவேன், உன்னை முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் பெரிதாய் இருக்கிறது, நீ ஐஸ்வர்யவான்கள். நீ உலகத்துல எத்தனையோ வாலிபர் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி எல்லாம் போகாம கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஒருவர் கூட தோற்று போனதுல அவங்க லைஃப்ல ஃபெயிலியர் வரவே முடியாது. தோல்வி எங்க வருது? நீ ஒண்ணும் இல்லை நினைச்சு உலகத்துக்குள்ள ஓடிடுற. ஒருவேளை உடைய சுவாபங்கள் மாறவே இல்லை. தேவ பிள்ளையே, ஒரு மோவாபிய ஸ்திரீ, தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ, ஆலயத்துக்குள்ளே வர முடியாதவள், சபிக்கப்பட்டவள் தான் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொண்டாள். அல்லேலூயா. அவள் பிறந்த குடும்பம், அவளுடைய தேசம் சபிக்கப்பட்டது, அவள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொண்டாள். யாரோடு இருந்த உன் கசப்பு இனிமையாய் மதுரமாய் மாறும், யாரோடு இருந்த உடைய குறை நிறைவாய் மாறும். கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின் மகிமையில அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரே, உள்ள இருந்து பாரு. அவ அங்கே போகும்போது போவாஸ் சொல்கிறான், எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா, இவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப ஒரு ரெக்கார்டு இருக்கு, நான் அடிக்கடி சொல்றது இல்லை, உலகம் ஒரு ரெக்கார்டு வைக்கும். ஒருவேளை நீங்க உறவுகள் நடுவில் இருக்கும் போது உங்களை குறிச்சு மற்றவர்கள் என்ன பேசுறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, யாரும் என்ன பேசுனா எனக்கு என்ன. உன்னுடைய வாழ்க்கை அதன் அடிப்படையில் தான் நீ இறங்குகிறதும் ஏறுகிறதும். உன்னை பார்த்து ஒரு நபர் உன்னை பார்த்து சொல்லணும், அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சகோதரன், அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சகோதரி, இவ்வளவு நல்லவங்க, இவ்வளவு அருமையானவங்க பேசும்படி உன் வாழ்க்கை அமைய. போவாஸ் பேசுகிறான், ஒரு வாலிப பிள்ளை, நிறைவுள்ளவளாய் நான் போனேன், என கசப்போட திரும்பி வந்திருக்கிறேன்னு நகோமி பேசின சூழ்நிலையில அதே வீட்டுல அவளாலே தேவனை அறிந்த ஒரு பிள்ளை பேசுகிறாள், நான் தேவனை நம்பி வாழ்ந்தவள். என்னுடைய நீ நற்குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாம் அறிவார்கள் அப்படின்னு. ஒரு ஊருக்குள்ள வந்த உடனே எல்லாரும் ஆராய்ச்சி செய்வாங்க, இது யாரு, எங்க பிறந்துச்சு, எங்க வளர்ந்தது, இதனுடைய சுவாபம் என்ன, இது எப்படி பேசும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம குறிச்சு யாருமே பேசுறது இல்லை. கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. நிறைவான பலன் என்ன கிடைச்சது தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம கசப்புன்னு அங்கே நகோமி அறிக்கையிட்டாலே, இவன் நான் கர்த்தரையே பின்பற்றுவேன்னு சொல்லி வந்தாலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில வந்த அந்த ரூத்தின் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் அவள் குடும்பம் மாறினது. நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க பல காரியங்களை பேசுகிறார். பிலிப்பியர் 3:7 இப்படியே பேசுகிறார். வாசிக்க, பிலிப்பியர் 3:7 வாசிங்க.
பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணி. நஷ்டம் என்று சொல்றார். இழக்கிறது வேற, விடுறது வேற. ஒரு அலையிலே சொல்லுங்க, இழக்கிறது வேற. ஒரு தொழில நஷ்டம், வேலை இல்ல, ரொம்ப கஷ்டம், உடைந்து போகிறோம், சரீரத்துல சுகம் இல்ல, சுகத்தை இழக்கிறோம், பலத்தை இழக்கிறோம், சமாதானம் இழக்கிறோம், இது வேற. எல்லாம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாம் இருந்துச்சு, அவனுக்கு இல்லாததே இல்ல. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஞானி, படிச்சவன், அவ்வளவு இருந்தும் கூட அவன் சொல்லும் போது சொல்றான், என்னாலையும் பெருமை பாராட்டிக் கொள்ள முடியும். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் இஸ்ரவேலிலே, நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், பல காரியங்களை பேசுகிறான், நான் பரிசேயே. பெருமை பேசினாலும் என்னால பேச முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பெருமை மட்டும் பேசி கேட்டு போகிறாங்க. பெருமை பேசுறது, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எது தெரியுமா, எங்க ஊர் எது தெரியுமா, தெரியாதனாலே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார், ஆகிலும் 5வது வசனம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நீதி இருந்தது, அதன்படி வாழ்ந்தவன், அவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்தவன். அவன் சொல்றான், என்ன ஒரு நாள் கூட குற்றம் சாட்டவே முடியாது, நான் வாழ்ந்தவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, பணம், சொத்து, பொருள், வேலை, பதவி, அந்தஸ்துகள், பெருமைகள், அவனுக்கு தெரிந்தது, இதெல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்காக. தேவனுடைய எதையோ உன்னை நீ தூக்கி பிடிக்கிறியே, அது தேவனுக்கு பிடிக்காதது. தேவன் விரும்புகிறது என்ன? குறைவின் நடுவுல கூட மகிழ்ச்சியா இருக்கிறது, மனரம்யமா இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லும்போது சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான ஒரு நீதி. நீ என்ன கிரியை செய்து நீதிமானா மாறவே முடியாது. தேவன் தான் நம்மை நீதிமானா வைத்திருக்கிறார். அதுக்காக லாபமான எல்லா வசதியும் நஷ்டம் என்ற குப்பையுமாய் விட்டேன்னு சொல்றான். எனக்கு இது லாபமாய் தெரிகிறது உலகத்துக்கு, ஆனா கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறதுக்கு அதுதான் நஷ்டம். ஒருவேளை உலகத்துல நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற மனுஷனை போலவே வாழ்ந்து நல்லவர் அப்படின்னு பேர் வாங்கிட்டீங்கன்னா, தேவனுடைய பார்வையில நீ நல்லவனாய் நீதிமானாய் இருக்க முடியாது. சொல்ற, எல்லாத்தையும் விட்டேன், லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் விட்டேன். ஏன் சொன்ன, கிறிஸ்து எனக்காக ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அந்த நீதியை உடையவனாய் மாறுகிறதற்காக வாசிப்போம். நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். எது நிறைவு தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாம போகட்டும், ஒருவேளை செடிகளிலே திராட்சை பழம் இல்லாமல் போகட்டும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போகட்டும், அங்கே வயல்கள் தானியங்களை விளைவியாமல் போகட்டும், எதுவானாலும் இல்லாம இருக்கட்டும், நீ யாருக்குள்ள இருக்கிற, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்கிறார். நான் எல்லாவற்றையும் இழக்க, எல்லாவற்றையும் விட்டேன், இதை ஆதாயப்படுத்திக் கொண்டேன். அடுத்த வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணுமா? நீ செத்தாலும் பிழைக்கணும். எதற்கு தேவன் நம்மை அழைத்தான்? பிசாசினை அழிக்க நினைக்கிறான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உட்கார்ந்து ஊற கூட்டி அழுகுறது. குடும்பங்களில பார்த்தீங்கன்னா ஓயாத போராட்டம். ஒருவேளை தண்ணி தான் இருக்குது குடிக்கிறதுக்கு, சந்தோஷமாய் குடித்து பழகு. ஒருவேளை கஞ்சி தான் இருக்கு குடிக்கிறதுக்கு, சோதரத்தோடு குடித்து
நீ கடந்த வேதத்தை திருப்பி வாசி. ஒருவேளை நம்ம பல நாட்களை உபவாசம் எடுக்கிறோம், உபவாசம் எடுக்கிற ஆட்களுக்கு அது நல்ல அனுபவமா இருக்கும். நீ உபவாசம் எடுக்கும் போது நீ ஒருவேளை ஒரு 40 நாட்கள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு வைங்க, உண்மையான உபவாசம் எடுத்துப்பாரு, அந்த ஆண்டு முழுதும் அப்பமும் தண்ணீரும் குறையப்படாது. நம்ம நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதே இல்லை. ஏன்? எனக்கு எல்லாம் இருந்தது, சாப்பிட உணவு இருந்தது, சம்பூர்ணமாய் வாழ வசதி இருந்தது. ஆனாலும் என் தேவனுக்காக நான் லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாய் விட்டேன். நான் கிறிஸ்துக்களை இருக்கிறேன். நான் மரிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியரா பேசுறாரு. எதுக்கு? பணம் என்னை உயிர்ப்பிக்காது, பொருட்களை என்னை உயிர்ப்பிக்காது, வீடோ சொத்தோ வேலையோ பதவியோ என்னை உயிர்ப்பிக்காது. நான் செத்தா பாதாளத்துக்கு போகாதபடிக்கு உயிர்ப்பிக்கிறவர் கிறிஸ்துவே. அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எது மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? ஆபுகு தீர்க்கதரிசி பேசுகிறான். எது மகிழ்ச்சி? இந்த அத்தி மரமா அல்லது இந்த ஒலிவ மரங்களா, இந்த பழங்களா, இந்த ஆசீர்வாதமா, இந்த லாபமா, இதுவா என்னுடைய மகிழ்ச்சி? இல்லை என்று சொல்லுகிறான். என்னை உயர்த்துகிற தேவன், என்னுடைய கால்களை மாற்கால்களை போல மாற்றுகிறவன், அதுதான் மகிழ்ச்சி. உயரத்துல உன்னதத்துல நித்தியத்துல வைக்கிற தேவன், அதுதான் மகிழ்ச்சி. அவர் சொல்லுகிறார், நான் மரிக்கும் போது மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் அப்படி ஒரு சீட் போட்டு வராட்டவர். நீ குவாலிஃபைட். எதுக்கு? நீ மரித்தாலும் பிழைப்ப. அந்த அந்தஸ்தை அடைகிறது தான் பரிபூர்ணம். எது பரிபூர்ணம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இது கிடைச்சிருச்சு சந்தோஷமா சாட்சி சொல்லுவாங்க. உன்னை இழக்கும் போது அவங்க முகத்தை பார்க்கணும். இழந்தால் என்ன? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவனை மரித்தாலும் பயப்பட மாட்டாங்க. நித்தியத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி அப்போஸ்தலனாகிய சொல்லுகிறான். அவர் என்ன செய்யறாரா? முத்திரிப்பதற்கு தகுதியுடையவனாய் இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு எண்ணுகிற எல்லா நஷ்டம் குப்பை. அவன் நஷ்டம் வரல. அவருக்கு எந்த பிசினஸ்லயும் லாஸ் கிடையாது. அவங்க அப்பா மிகப்பெரிய ஐஸ்வர்யம். திரும்ப சொன்னால ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டு பிள்ளை, born with golden spoon. அப்போஸ்தலனாகிய பவுல் கூடைகளை பின்னி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, பெற்றோரை விட்டு, அவருடைய சொந்தங்களை எல்லாம் விட்டு பயணம் போய் ஊரா கிறிஸ்துதான் தேவன் என்று அடிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கொலைக்கு நிர்ணயிக்கப்பட்டு, காவலிலே வைக்கப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் எழுதுகிறான், நான் பிறக்கும் போதே நான் இப்படிப்பட்ட உரிமைகளை உடையவனாய்த்தான் பிறந்தேன். ரோம குடியுரிமை என்பது மிகப்பெரிய ஒரு உரிமை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் சொல்றான், பிறக்கும் போதே எங்க அப்பா பெரிய இல்லையா? எங்க அப்பா பெரிய நீங்க அதை பேசிய வாழ்கிற ஆட்கள். உங்க அப்பா பெரிய ஆளா வாழ்ந்துட்டாரு, நீ ஒரு அப்பாவா இருந்து பெரிய ஆளா பிள்ளை சொல்லணும். எத்தனை குறைகளை இன்றைக்கு மறைத்து வாழ்கிறது உலகம். எத்தனை பேர் குடும்பங்களில் உள்ள பார்த்து சொன்ன, வெளியே பார்க்கும்போது கிறிஸ்துவ குடும்பங்கள் நன்றா இருக்கிறதை போலதான் இருக்கு. உள்ளே பார்க்கும்போது உடைக்கப்பட்ட நிலை. காரணம் என்ன? எது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நாம் முதலாவது அறியாததுனாலே, பிள்ளைகளுக்கு அதை சொல்லாததுனால. கிறிஸ்துவோடு இருக்கிறது அவன் சொல்ற எல்லாமே நஷ்டம், எல்லாமே குப்பையுமாய் விட்டேன் என்று சொல்றான். அடுத்து சொல்லும்போது சொல்றான், வாசிங்க. நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். ஒருவேளை நம்ம எல்லாம் இருக்கிறோமே, எதற்காக கிறிஸ்து நம்மை பிடித்தான்? ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. நிறைய பேர் நினைச்சது போல எனக்கெல்லாம் என்ன காலிங், தேவ பிள்ளையாய் வாழ்ந்து, தேவ பிள்ளையாய் மரித்து, தேவனோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பது உன்னுடைய காலிங். மறந்துறாங்க. உலகத்துல ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சுத்தம். 10:11 எனக்கு ஒரு சகோதரி அழைச்சிட்டு இருக்கோம், வாக் பண்ணாங்க. சிஸ்டர், என்னுடைய கணவர் மரித்து போனாங்க இந்த கோவிட்ல. ஆனா அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரை இருக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யணும் சொல்லி, ஏன் உங்களுக்கு எல்லாருக்குமே பல காரியங்கள் பேசுவேன். கடைசியில
அவரை அடக்கம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுநாள் அவங்க கேட்கிறாங்க, சிஸ்டர் அவரு இப்ப அடக்கம் பண்ணியாச்சு, எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? கோவிட்ல செத்துருக்கிறாரு, எங்க இருப்பாரு? பல கேள்விகள் அவருக்குள்ள. நிம்மதியே இல்லை சிஸ்டர், தூக்கமே வரல. நான் ஒரே ஒரு கேள்விதான், நீங்க கிறிஸ்துவை அறிந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? எங்க சிஸ்டர்? எங்க அம்மா எல்லாம் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. நாங்களாம் அப்படி சொல்ல முடியாது, சும்மா பேருக்கு தான். நாங்க சர்ச்சுக்கு போய் 12 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னாங்க. சபை போய் எத்தனை வருஷம் ஆச்சா? 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்களுக்கு எந்த சர்ச்சு கிடையாது. நான் கிறிஸ்துவர்கள், எங்க அம்மா அப்பா வச்ச பெயர்னால்தான் மற்ற கிறிஸ்துவர்கள். ஒன்றும் பெரிய அடையாளம் இல்லை, கிறிஸ்துவ எல்லாம் ஒன்றும் தேடலை. இப்ப பயமா இருக்குது, இப்ப பயமா இருக்குது. நித்தியத்துக்குள்ள இருப்பாரா இருக்க மாட்டார்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவர் நித்தியத்துக்குள் இருப்பாரா இருக்க மாட்டார்? யாருக்கு தெரியும்? ஒரு மனுஷனுடைய வாழ்நாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நான் நித்தியத்துக்குள்ளதான் இருப்பேன்ற நிச்சயத்தை பெற்றவனாய் வாழ்கிறது. ஒரு இலையிலே சொல்லுங்க. இதை எந்த பாஸ்டும் வாங்கி தர, எந்த சர்ச்சும் வாங்கி தர்றது, இப்போதைக்கோ எதுக்கோ ஒரு இடம் வேணா வாங்கி தருவாங்க. நித்தியத்துல இடத்தை பெறுகிறதுக்கு தான் இவ்வளவு உயிரை கொடுத்து இந்த காரியத்தை எழுதி வச்சிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஐயோ எனக்கு இது இல்லை சிஸ்டர், ஐயோ எனக்கு அது இல்லை சிஸ்டர், பணம் இல்லை சிஸ்டர், என்ன சிஸ்டர் இந்த கோவில் இப்படி படுத்துது, எப்பதான் போகும்? அது போனா என்ன, இருந்தா என்ன? இருக்கிற ஒவ்வொரு நிமிடம் தேவனோடு இருக்க பழக. ஒருவேளை அழைப்பு வரும் என்று சொன்னான். ஒருவேளை எல்லாரும் வெளிநாட்டு போன ரொம்ப ஆசை, வெளிநாடு போகணும்னா ரொம்ப ஆசை. அப்படியே லண்டன் கொரியா சூப்பரா இருக்குமாட்டாங்க, யூஎஸ் செம்மையா இருக்குமா சிஸ்டர், எப்படியாவது என் பிள்ளைங்க வெளிநாட்டுல செட்டில் பண்ணிடணும்னு நினைக்கிற பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது வாழ்நாள்ல ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறவங்க. வெளிநாடுகள் அதை குறித்த உயர்ந்த எண்ணம், பைத்தியம், எல்லாம் பைத்தியம். வெளிநாடுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாம் பரலோக குடியுரிமை பெற்றோர். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உனக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கு. நீ என்ன ஆயத்தத்துல இருக்கிற? ஆயத்தமே இல்லை, அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. ஆனா யூஎஸ் கோல் எதுக்கு ஒண்ணு போறதுக்கு மட்டும் விசா வாங்கி டிக்கெட்லாம் வந்தா பாருங்க என்ன ஆயத்தம். இங்க ஒரு அங்க ஒரு இது இருக்கணுமா, அது இருக்கணுமா, அது இருக்கணுமா, இது இருக்கணுமா. எதுக்கு? எதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்வதை, நான் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எங்க இருக்கிறது சோகம்? அழுகிறது உட்கார்ந்து. ஆசை இல்லை உனக்கு தேவன் மேல, அழைப்பின் மீது ஆசை இல்லை, பரலோகத்தின் மீது ஆசை இல்லை. பரலோக வாழ்க்கை இங்க இருக்குதுன்னு அறியல. நிறைய பேர் சொல்றாங்க, செத்துட்டு எங்க இருந்தா சிஸ்டர்? நீ வாழும் போதே அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை, அந்த ரைட்ஸ தேவனோடு இருக்கிறத நீ அனுபவிச்சு பாரு. அந்த சந்தோஷத்தை உலகத்துல எங்கேயுமே யாரிடத்திலுமே பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது உள்ள வச்சு பாரு. அந்த சந்தோஷம், அந்த நிறைவு உள்ள இருக்கும். அதற்கு முயற்சி செய்யாம எதையோ பார்த்தாள். அங்கே ரூத் அதை அறிந்திருந்தாள், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நகோமி ஒருவேளை இப்படி நினைச்சுக்கலாம், போனா சாப்பாடு கிடைக்கும், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அங்கே ஆகாரம் கொடுக்கிறாருக்காக போனா, இவன் வாழ்க்கையே கொடுப்பாரு போனா. ஒரு அறையிலே சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மிக அழகாய் அவருடைய வீட்டை கட்டினார், மேன்மையாய் கட்டினார், மகிமையாய் கட்டினார். ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்தை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றினார் தேவன். ஆமென். நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? சும்மா வீண் கவலை, வீண் கவலை. அதே சொன்னார், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். கவலைப்படாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீ பெறறதுக்கு நீ அதை தேடணும், அதை தேடணும். சொல்கிறான். அடுத்த வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்யறான். சொல்றான், ஒருவேளை நான் வாங்கிட்டேன், பிடிச்சிட்டேன்னா எனக்கு தெரியாது, நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை
நாடி எதை நாடனா? அத்திமரம் ஒருவேளை இலைகளை கூட துளி கூட விடலையா? திராட்சை செடிகளிலே கனி இல்லை. அங்கே ஒளிவு மரம் பலனற்று போயிற்று. கிடையில ஆடுகள் இல்லை. மந்தையில அங்க இருந்த ஆடுகள் பலன் இல்லாமல் போயிற்று. வயலில் தானியத்தை விளைவிக்கல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றார், இதுக்கெல்லாம் நான் அழுக நினைச்சியா? இதுக்கெல்லாம் அழுக நினைச்சியா? அழவே மாட்டேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தேன். நம்ம அது நிலை எப்ப அடைகிறது? எப்ப அடைவோம்? எப்ப அடைய முடியும்? அதை பின்னானவைகளை மறந்து ஒண்ணு நடந்துருச்சா அதை மறக்கணும். நம்ம அதை மறக்கணும். பின்னாடி இன்னைக்கு நிறைய பேரு கோவிட் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் படுற பாடு இருக்குது. எத்தனை போன் கால் சிஸ்டர், அது வந்துருச்சுன்னா இப்படி ஆயிடுமா சிஸ்டர்? யார் சொல்லுது? யார் சொல்லுது? டாக்டர் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நியூஸ்ல கேட்டேன், எனக்கு பயமா இருக்குது சிஸ்டர். இப்ப நல்லா இருக்கிறேன்றத விசுவாசிக்க முடியாதபடிக்கு ஒரு பயத்தை பிசாசு உள்ள போட்டா அதை தூக்கி போடு. நடந்து முடிச்சு போச்சு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னாடி ஒண்ணு இருக்கு, கிறிஸ்து தான் நம்ம முன்னாடி இருக்கிறார். ஆமென். அவர் நாடி ஓடிப்பாரு. இருக்கிற அடைவாயிற்று அல்லது பெற்றுக்கொண்டேன் எல்லாம் சொல்ல மாட்டேன். நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். தொடரும். என்னது? நம்முடைய லைஃப் எண்டே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நினைக்கிறீங்களா பறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், ஒருவேளை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிருவாங்க? நமக்கு யாராலையும் நம்ம லைஃப்ல புள்ளி வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்முடைய லைஃப் புள்ளி வைக்கல. இங்க மரித்தாலும் நித்திய நித்தியமாய் வாழ்வோம் என்கிற மகிழ்ச்சி. ஆமா, என்னை ஆண்டவர் அதான் சொன்ன, நீ மரித்தாலும் பிழைப்பு, நீ மரித்தாலும் பிழைப்ப. இதோட பெரிய பிளஸிங் எங்க தொடர்கிறேன்னு எழுதுறாரு. நம்ம நேரம் இல்லை. ஒரு இன்னொரு நபரை கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அங்கே தேவாதி தேவன், அங்கே கிறிஸ்து, அவருடைய மகிமையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மோசேயை குறித்து வேதம் சொல்லுறது. எபிரேயர் 11 எல்லாம் இருந்துச்சு. மோசேக்கு எல்லாம் இருந்துச்சு. பார்வோனுடைய பிள்ளை, ராஜாவின் பிள்ளை, அரண்மனை இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அவருக்கு நல்ல கனம் இருந்தது, எல்லாம் இருந்தது. நல்லா படிக்க வச்சான். சகல எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர் மோசே. எல்லாம் இருந்துச்சு. ஆனா தேவனை மோசே அறியபடி அவன் தாய் அவனை கற்பித்தாள். ஒருவேளை பார்த்துக்கலாம், என்னமா ஆண்டவர்னு சொல்ற, பார்வோனுடைய வீட்டை பார்த்தியாமா? எவ்வளவு பெரிய அரண்மனை. நீ ஏமா இவ்வளவு அடிமையா இருக்கிற? நீ அடிமையா இருக்கிறியேமா, ஆனா ஆண்டவர்னு சொல்றியேன்னு ஒருவேளை மோசே கேட்டு இருக்க முடியும். நீ பிள்ளைங்க கேட்கிறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு உறவுகளை இழந்து இன்னைக்கு அழுது கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி பிள்ளைகள் கேட்குது, ஏன் இயேசு என்னுடைய தாயை எடுத்துக்கொண்டா? ஏன் இயேசு என்னுடைய தகப்பனை எடுத்துக்கொண்டா? ஏன் இயேசு என்னுடைய சகோதரனை எடுத்துக்கொண்டா? ஏன் இயேசு என்னுடைய மனைவியை அல்லது கணவனை எடுத்துக்கொண்டார் என்கிற கேள்வியை நீங்க அநேகம் வைக்கிறாங்க. மோசே கூட இப்படி கேட்டிருக்கலாம், என்னமா நீங்க சொல்றீங்களா ஆண்டவர்ல, அப்ப நீங்க ஏன் இந்த தேசத்துல எகிப்துல அடிமையா இருக்கிறீங்க? ஏன் அடிமையா இருக்கிறீங்க? கேட்டிருக்கலாம் தானே, கேட்டிருக்கலாம். ஆனா மோசே கேட்கிறான். மோசே இந்த பார்வோனுடைய அரண்மனையை பார்க்கிறான். அரண்மனையில இருந்த சாப்பாடு நமக்கு தெரியும். அரண்மனையை வாசிச்சு பாருங்க. அரண்மனையில இருக்கிற சாப்பாடும் மோசே அம்மா வீட்டுல இருந்த சாப்பாடும் கம்பேர் பண்ணிருக்கலாம். மோசே என்னம்மா நம்ம போய் ஏழையாமா? நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம ஏழையாமா? என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம்? மோசே தான் அவனை எல்லாம் அப்படியே உருவாக்கினான். நமக்கு ஒரு வேதம் இருக்குது, மறந்துட கூடாது. உட்கார்ந்து அழுமுச்சு மாதிரி அழகு, அவிஸ்வாசம் மாதிரி பயப்படுறது, உடஞ்சு போறது, அவ்வளவுதான் நம்பிக்கையற்ற. அப்படியே பயமா இருக்கு சிஸ்டர். எனக்கு பயமா இருக்கும், பயம் வரும். பிசாசு தலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் பயம் வருது. கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடுகிறதுனால தான் பயம் வருது. இங்க அவன் கேட்டு இருக்க முடியும், என்ன சாப்பாடு இது? இது என்ன சாப்பாடு? இது என்ன பயந்து? நான் உன்னுடைய பிள்ளை,
எப்படி பயந்துட்டு இருக்கிறீங்கம்மா? கேட்டிருக்க முடியும். தேவனே கேட்டு இருக்க முடியும். அவன் கேள்வியே கேட்கல. இங்க எபிரேயர் நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கப்போம். நீங்க வாசிக்கும் போது 24வது வசனம் வாசிக்க. விசுவாசத்தினாலே இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? பேஸ். ரூத்துக்கு இருந்த விசுவாசம். அங்க யாவும் தீர்க்கதரிசி விசுவாசத்துல பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்துல பேசுறாரு. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானா. எப்படி பெரியவனானா? நான் பூஸ்ட் கொடுத்தேன், ஹார்லிக்ஸ் கொடுத்தேன், காம்ப்ளான் கொடுத்தேன், நாங்க நட்ஸா கொடுத்தோம். அதெல்லாம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற சரீரத்துக்கு போடுற தீனி. அது ஒண்ணுக்கு உதவாது. அவங்க அம்மா ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. அவங்க குடும்பம் ஒரு உணவு கொடுத்தது விசுவாசம். விசுவாசத்தினாலே பெரியவனான அவர் அலையை சொல்ல படிக்கும் போதே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வருது. உள்ள விசுவாசத்துக்குள்ள போடு, அந்த விதையை உள்ள போடு. உன் பிள்ளை பாரு, உனக்கு தள்ளி கொடுக்கிற அந்த நீதிமானின் சந்ததியார் வளரும், வாழும். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இதெல்லாம் ஒரு வீடு. அதான் நினைச்சதுமா, என்னுடைய வீடு தேவன் தங்குகிற வாசஸ்தான், தேவன் உலாவுகிற இடம். என்ன சமாதானம் என் வீட்டுல இருக்கு? இங்க என்ன இருக்கு? அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிடும் தேவனுடைய ஜனங்கள் யாரோட இருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிறது 24 மணி நேரம் உலகத்தோடு. அது என்ன பண்ணுதோ அதையே பார்க்கணும். அவங்க பணக்கார சிஸ்டர் யார்கிட்ட சொல்லுது? நம்மகிட்டே சொல்லுது. அப்பா ஐஸ்வர்யவான, அப்பாவோட தான் வாழும் போனி எல்லாமே. நமக்கு ஒரு பார்த்து இருந்து கொடுத்துருக்கிறாரு. நீ இதுல சரியா இருந்தீனா 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து கொடுத்து பார்த்தாரு ஆண்டவர். யாரு சரியா வச்சாலும் அவனுக்கு இன்னும் டபுளா கொடுத்தாரு. நீ கொடுத்ததுலயே இன்னும் இழந்து கொண்டு இருக்கிறான். எப்படி கொடுப்பாரு தேவன்? உலக பிரகாரமான காரியங்களை சொன்னாலே உனக்கு புரியலையே, தேவனை குறித்த காரியங்களை எப்படி சொல்லுவேன்னு பேசினாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அவருக்கு ஒண்ணு ஆண்டவர் கொடுக்கல. ஒருவேளை துன்பத்தை மோசே மீது தேவன் வைக்கல, அவன் செலக்ட் பண்ணான். தெரிந்தெடுக்கிறது. நீ எதை தெரிந்தெடுக்கிற? ஒருவேளை உலகம் காட்டுற வழிமா, இந்த வழியில போனா இப்படி தாண்டி போனவர் வழி இல்ல, உலகம் பேசும். தேவன் மோசே மீது எதையும் திணிக்கவில்லை. இங்க மோசே அவன் தெரிந்து கொண்டானா? தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம். இதான் நீ வேணும். நீ கிறிஸ்துவனுக்கு பொக்கிஷம் வேணும், பணம் வேணும், அப்படியே கொட்டணும். தேவன் வல்லவரானால் அந்த அப்படியே வானம் திறக்கணும். வானம் என்ன செய்யணும்? திறக்கணும். நம்ம வீடெல்லாம் நிரப்பணும். நம்ம எல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கணும். பொக்கிஷம் இருந்துச்சு பார்வனுடைய வீட்டுல. பொக்கிஷம் இல்லையா? கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எது பிளஸிங்? என்ன இங்க பொக்கிஷம் இருந்தது, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சு. அதை வெறுத்தான். கிறிஸ்துவின் மித்தமாய் நிந்தை வந்தது. நீங்க நமக்கு ஒருவேளை நீங்க நிந்த பாடு, ஒருவேளை கிறிஸ்துவின் மித்தமாய் நீ அதை சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறது. என்ன பலப்படுத்துகிற ஒரு நீர் அனுப்புறேன். எனக்கு நிற்க பலன் உண்டு, வாழ பலன் உண்டு, சகிக்க பலன் உண்டு, இதை கடக்க எனக்கு பலன் உண்டு. நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீ நின்று பாரு, கர்த்தர் உன்னை மகிமையான ஒரு நபராய் மாற்றுவார். அந்த என்ன செய்யலாம்னா, அந்த வசனம் வாசிக்க அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான். அவனை யாரும் அனுப்பல. ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படல. இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து அதரிசனமானதை தரிசிக்கிறது போல அவங்க இந்த உலகத்தை, பணத்தை, பொருளை, செல்வத்தை இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவன் போயிட்டான். மோசே எத்தனை வருஷம் ஆண்டவர் அவனை சந்திக்க எடுத்து தெரியுமா? 40 ஆண்டு காலங்கள். இவன் போன பிறகு 40 ஆண்டு காலம் எங்க இருந்தான்? வனாந்தரத்துல, எத்தியோப்பிய தேசத்துல அவருடைய மாமனுடைய வீட்டுல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ நினைச்சிருந்தால அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தடியை வச்சுட்டு
மந்தையில எல்லாம் வைத்து முதச்ச பார்வனுடைய வீட்டுல அந்த தங்க ரதத்தின் மேல ஒரு அந்த கிரீடங்களை எல்லாம் வச்சுட்டு மகிமையாய் போன நாட்கள். இன்னைக்கு உட்கார்ந்து நிறைய பேர் பேசும், குடும்பமே சந்திக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். ஆனா சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா இருந்த காலத்துல எங்க தாத்தா பண்ணாங்க. இது உண்மைதான். அதையே நினைச்சு இதை விட்டுறாத தேவ பிள்ளையே. அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் நினைத்திருக்க முடியும், நம்மை போல ஒரு மனுஷன் மனைவிடத்துல சொல்லி இருக்கலாம், பிள்ளைகளிடத்துல சொல்லி இருக்கலாம், நான் பார்வனுடைய குமாரத்தின் மகன், ராஜகுமாரன், நான் இப்படி வளர்ந்தவன் பேசி இருக்கலாம். அவன் பேசத்தை நிறுத்திட்டான். பேச்சு அவ்வளவா ரொம்ப யாருடைய நிறைய பேச வாய்ப்பு இல்லை. லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற. எல்லாத்தையும் பார்த்துட்டே வரான். முச்செடிகள் அங்க இருந்தது எல்லாம் பார்க்கும்போதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிற எபிரேயர் நிருபத்துல அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல ஒரு நாள் பார்க்கிறான் மோசே, முச்செடி இருக்கிறது. முச்செடி இருக்கிறது. நமக்கு தெரியும், காடுகளிலெல்லாம் முச்செடிகள் எரியும், ஒன்னே ஒண்ணு உரசிக்கொள்ளும் எரியும். அந்த இடத்துல நிற்கிறான். எப்படி தேவனை பின்பற்று அந்த இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கு. அங்கதான் பலன். அதை அப்படியே முற்று பார்க்கிறான். முச்செடி எரியுது. எல்லா முச்செடிகள் எரிந்ததை மோசே பார்த்திருக்க முடியும். இந்த முச்செடி மட்டும் எரிந்து எரிந்து சாம்பலாய் போகவில்லை. எரிஞ்சுட்டே இருக்கு, பச்சையாவே இருக்கு. ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். அங்கதான் தேவன் அழைத்து அவனை தலைவனாய் உயர்த்தினான். ஒருவேளை நீ வனாந்தரத்துல இருக்கும் போதுதான் அழைப்பு வரும். மிஸ் பண்ணிடாத. அழுது அல்லேலூயா. நீ வனாந்தர பாதைகளை கடக்கும் போதுதான் தேவனுடைய கனத்துக்குரியவனாய் மாற்றுகிறதற்கான அழைப்பை வைத்திருப்பார். நிறைய பேர் அங்கதான் மிஸ் பண்றது. என்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்கெல்லாம் பிசாசு ஒட்டைக்கிறானோ அங்கெல்லாம் நம்ம விசேஷமான திட்டங்களை தேவன் வைத்து உயர்த்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அங்க ஆபத்து தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அந்த கடைசி வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். வாசித்து பிடிப்போம். என் ரட்சிப்பில் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை வான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அறிக்கை, இந்த 3 பகுதியில நீங்க வீட்டுல போய் தியானிங்க. யாராவது ஒரு நபர் குறைவை குறித்து பேசினானா? பேசவே இல்லை அவன். ஆனா அவன் இருந்ததெல்லாம் குறைவின் நடுவுல ஒரு மிகப்பெரிய அழைப்பு, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குறைவின் நடுவுல தான் தேவன் வைத்திருந்தார். குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிற போல, ஏது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாம். மேல கண்களை முடிச்சது. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இதோ இந்த காவல்கள் இவ்வளவு நேரமா இப்படி வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். எத்தனை நல்ல தேவன் நாங்கள் ஆராதிக்கிறது. எதுவுமே இல்லை, நான் மத்தி வர துளிப்படல, எதுவுமே இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். தீர்க்கதரிசி சொன்னது போல, எதுவுமே இல்லை, நான் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ரூத் சொன்னது போல, எல்லாம் இருந்த போதும் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் விட்டேன் என்று சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுல் அறிக்கை எடுக்கிறது போல, எல்லாம் இருந்த போதும் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமையை காணும்படி அறியும்படி நம்மளை எல்லாம் வெறுத்து தள்ளின மோசேயை போல உலகத்தை சார்ந்து வாழ்ந்துள்ளாங்க. உண்மை சார்ந்து வாழ்கிற அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தான் கிருபை ஊற்றுகிறோம். நிலத்தினாலே இதை கட்டி பாதுகாத்து வேண்ட விண்ணப்பங்கள் வேண்டுதல்களோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டு பதில் தந்த ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மள சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்பே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.